நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு ஒன்று, ரெண்டாவது அவர் இந்த சமூகத்துக்குள் ஏற்படுத்திய கலாச்சார தாக்கம், இது ரெண்டு பற்றியும் உங்களுடைய பார்வை. 70களிலிருந்தே தமிழ் சினிமா தமிழர்களுக்கு அரசியலை சொல்லிக் கொடுத்துருக்கு. அரசியல் வெளி அரசியல், இந்த பப்ளிக் ஸ்பியரில் என்ன பாலிட்டிக்ஸ் நம்ம பண்ணணும், என்ன விதமான அரசியல் செய்யணும், என்ன மாதிரியான கதாநாயகர்களை நமக்கு பார்க்கணும், அவங்கள எப்படி நம்ம பின்பற்றணும், அதுக்கான ஒரு பப்ளிக் ஸ்பியர் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத தமிழ் சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா ஒரு மைக்ரோ பாலிட்டிக்ஸ் பேசியிருக்கு. அதான் சார்லஸ் சொன்ன அந்த 50லிருந்து 70 அப்படிங்கிற 75 காலகட்டம், அது சிவாஜியோட காலகட்டம். தமிழ் குடும்பங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. அந்த மாறிக்கிட்டு இருக்க குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு அண்ணன் வேணும், எப்படிப்பட்ட ஒரு சகோதரியை பாதுகாக்கிற பாசமலராக இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் அல்லது தந்தை, இப்படி இது ஒரு குடும்பங்கிறத தாண்டி அவர் வெளியில் இருக்கிற சில நிறுவனங்களுடைய பிரதிநிதியாகவும் இருந்திருக்கிறார். நீங்கள் நல்ல சிஇஓ, நல்ல டாக்டர், அப்படி அந்த வெளியில் இருக்கிற மருத்துவமனைகள், கல்லூரிகள், சட்டம், இந்த மாதிரியான அதுவும் ஒரு மைக்ரோ ஸ்ட்ரக்சர் தான். ஒரு பெரிய பப்ளிக் ஸ்பியரை தாண்டி சின்ன சின்ன அமைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாத்திரங்கள், இது எல்லாமே அவர் டைப்டு கேரக்டர், வகை மாதிரி கதாபாத்திரங்களை தொடர்ந்து தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கார். நம்முடைய குடும்ப அமைப்பை வடிவமைத்ததில் சிவாஜி கணேசனுக்கு ஒரு பெரிய பங்கு, மிக முக்கியமான பங்கு. அவரை பார்த்து தான் நான் ஒரு பேராசிரியராக எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 90ல் பாண்டிச்சேரி நாடகத்துறையில் இருக்கும்போது இந்த டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஆக்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறத பற்றி வகுப்பு எடுக்கும்போது ரொம்ப உலகத்தில் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு 2 பேர், பிரக்டியன் அப்படின்னு ஆக்டிங்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி ஆக்டிங்னு. ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி ஆக்டிங் அப்படிங்கிறது என்னன்னாக்க, நீ கதாபாத்திரமாக மாறிவிட வேண்டும். பார்வையாளன் இவன் விவசாயி அல்லது பட்டிக்காடா பட்டணமாக இருக்கிற ஒரு முரட்டு விவசாயி அப்படின்னா முரட்டு விவசாயியாக மாறியே தான் ஆகணும். அங்கே சிவாஜி இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக பார்வையாளர்களிருந்து விலகி இருக்கக்கூடிய பிரக்டியன் ஆக்டிங், அதை பற்றி நிறைய தியரியெல்லாம் இருக்குது. இது சில இடங்களில் செஞ்சுருக்கார். எங்கெல்லாம் அவர் செய்கிறார் அப்படின்னாக்கா, குறிப்பாக வரலாற்று கதாபாத்திரங்களையும் புராண கதாபாத்திரங்களையும் அவர் நடிக்கிற போது பார்வையாளனை விலக்கி வச்சுட்டு சிவாஜி மீனவ சிவனாக எப்படி நடிக்கிறான் எல்லாரும் சொன்னாங்க. அவர் எப்படி நிற்பார், எப்படி நடப்பார் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பிடிச்ச அவருடைய வாக்கிங் ஸ்டைல் அப்படின்னாக்க, திருவிளையாடலில் அந்த கடற்கரையில் மீனவனாக அப்படி நின்று அப்படி 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 பார்ப்பார். அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த உலகத்தில் வெஸ்டர்ன் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில், ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் எல்லாம் சொல்லக்கூடிய ஆக்டிங் ஸ்டைல், குரியல் ஆக்டிங், த தியேட்டர் ஆஃப் குரியல்டி, தியேட்டர் ஆஃப் சரியலிசம், இப்படி எல்லா வகையான ஆக்டிங்க்கும் உதாரணங்கள் நம்ம சிவாஜிட்டு தர முடியும். அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அவருடைய நடிப்பு முறை, த மெத்தட் ஆஃப் சிவாஜி ஆக்டிங், அவர் இந்த சமூகத்துக்கு கொடுத்ததெல்லாம் நிறைய நண்பர்களாக எழுதியிருக்காங்க, நானும் கூட நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் அவருடைய ஆக்டிங் பற்றி ஒரு கட்டுரை இல்லை, ஒரு ரெஃபரன்ஸ் இல்லை, ஒரு இது கிடையாது. ரொம்ப வருத்தமான ஒன்று. நம்ம சிவாஜி கூட இதை செய்யலை அப்படின்னா வேறு யாருக்கு செய்ய போகிறோம்? இப்போ கூட நம்ம செய்யலாம். சிவாஜி அப்படிங்கிறது தமிழ் அடையாளத்தினுடைய மிக உச்சம், மிக உச்சம். அது அந்த உச்சத்தை நம்ம கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும், விவாதிக்கணும், அது நமக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். திரு மருது மோகன் அவர்கள், என்னை சிவாஜி எடுத்தது அவருடைய தமிழுக்கு உரிய சிறப்பான இதே லகரம்தான். ஒரு மனோகராவில் பேசியிருப்பார். அந்த லகரம் மானம் ஒன்றே நல்வாழ்வென கொண்டு வந்த மரவேந்தர் பரம்பரையில் மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, இந்த துரோக பேச்சுக்கும் நீ தூண்டிவிட்ட இந்த துர்த்தையின் உடலை துண்டாடுவேன். நெஞ்சிலே துணிவிருந்தால், தோளிலே வலுவிருந்தால், எடுத்துக்கொள்ளும் உமது வாளை, தடுத்துக்கொள்ளும் உமது சாவை, இந்த தழுக்குக்காரியின் குழுக்கு சிரிப்பிட நீர் கோழையாகிவிட்டிருந்தால். இந்த தழுக்கு, குழுக்கு, கோழை, இந்த தமிழ் தான் என்னைய எழுத்துது. சிவாஜி கணேசன் என்ற நடிகர் திருச்சியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விதிங்கிற நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய நடிப்பை போய் பாருங்கள் அப்படின்னு சென்னையிலேருந்து ஏவிஎம் உடைய உரிமையாளர் மெய்யப்ப செட்டியாரும் வேலூர் நேஷனல் டாக்கீஸோடைய பெருமாள் முதலியார் ஓனரும் ஏஎஸ்ஏ சாமி இயக்குனரை திருச்சிக்கு அனுப்புகிறாங்க. நீ சென்னைக்கு வா, உன்னை மேக்கப் டெஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முத விமானத்தில் பயணம் செஞ்சவரும் சிவாஜி தான், மேக்கப் டெஸ்ட்டுக்காக. வேறு எந்த நடிகர் இல்லை. திரு திருச்சி சிவா அவர்கள்,
எனக்கு இந்த இடத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சங்கடம். மகிழ்ச்சி என்னவென்றால், ஒரு கலைஞன், திரைப்பட கலைஞன் மறைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் அவரையும் அவருடைய நடிப்பையும் பற்றி ஒரு புகழ்பெற்ற தொலைக்காட்சி பரபரப்பாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியில் விவாதப் பொருளாக ஆக்கி இருக்கிறது என்கிற போது அது மிகப்பெரிய வெற்றி. அது எல்லோருக்கும் கிடைக்காத ஒன்று. எனக்குள்ள வருத்தம் என்னவென்றால், இதில் கலந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் சற்றேறக்குறை 50களை கடந்தவர்களாக இருக்கிறார், ஓரிருவரை தவிர. இது தலைமுறைகளை தாண்டி இன்றைய தலைமுறையும் கலந்து கொள்கிற அளவிற்கு ஒரு சிறந்த கலைஞனை தமிழ்நாடு அவரை சரியான இடத்தில் வைக்கவில்லை, காப்பாற்றவில்லை என்கின்ற ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. தமிழனாக பிறந்ததன் பெருமை என்கிற போது இவ்வளவு திறமை உடைய அவர்கள் சொல்லுகின்ற இலக்கணங்களை எழுதியவர்களை பற்றி தெரியாமலே, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிற ஆற்றல் மிக்க ஒருவர் நம் மண்ணில் இருந்தார் என்பது. தமிழனாக பிறந்த காரணத்தினால் அவர் அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியாமல் போனார் என்பது என் கவலை. ஆங்கிலத்தில் வர்சடைல் என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். அதற்கு சரியான பொருத்தம் நடிகர் திலகம் சிவாஜி தான். வெரைட்டி என்று சொல்கிறார். இது மாதிரி பலதரப்பட்ட பல்துறைகள் விற்பனர் என்பதை நிலைநிறுத்திய ஒரு கலைஞர். தழுக்கு, குலுக்கு, கோழை, இந்த தமிழின் ரகரங்களின் 3 சிறப்பும் இருக்கிறது. தமிழ் என்கின்ற அந்த சொல்லுக்கே வல்லினம், மெல்லினம், இடையினம் 3ம் அடங்கியது தான் தமிழ் என்கின்ற அந்த சொல்லிலேயே வரும். அது மாதிரி அந்த வசனத்தை அவர் எழுதிய போது அதற்கு உயிரூட்டுகின்ற திறமை சிவாஜியிடம் உண்டு. கோபிநாத் ஆண்டனி கலவையைப் போல கலைஞர் சிவாஜி என்கின்ற கலவை ஈடு செய்ய முடியாது. இதெல்லாம் யாராலும் மறுக்க முடியாது. அது மாதிரி ஒரு வசனத்தை பேசி தன்னுடைய நிலையினை வெளிப்படுத்துவது என்பது வேறு. தன் கண்ணெதிரே நிகழ்கின்ற ஒன்றுக்கு நம்மிடம் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை யார் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் சிறந்த கலைஞர்கள். நான் எதிரே நடக்கின்ற நிகழ்வின் மூலம் இந்த பாதிப்பு என்னிடம் ஏற்பட்டிருக்கிறது, அது உடல் மூலமாக அல்லது உள்ளத்தின் மூலமாக என்பதை வெளிக்காட்டுவது. இந்த பாசமலர் படத்தில் விருந்து நடைபெறுகிற போது சாவித்திரி அழைத்து கொண்டு ஜெமினி வெளியே போய் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துகிற போது, உன் அண்ணனை மீறி நீ வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிற போது இவர் துப்பாக்கியோடு கோபமாக வந்து நிற்பார். சாவித்திரி மறுத்து, உன் மீது கொண்டிருக்கிற காதல் மிக அதிகம், ஆனால் என் அண்ணனை மீறி எனக்கு வாழ்க்கை இல்லை, என் அண்ணனை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன், அப்படி என்றால் காதலை கூட இழக்க தயார் என்கிற போது அவருடைய முகத்தில் ஒரு கொந்தளிப்பு வரும், கண்ணீர் வரும். பார்ப்பவர்கள் அத்தனை பேருடைய உள்ளத்திலும் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டு கண்ணீர் வரும். இது மாதிரி ஒரு நடிப்பை நீங்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் பார்த்திருக்கீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தில்லானா மோகனாம்பாள் படத்தில் அது ஒரு நாதஸ்வர கலைஞனுக்கு கூட அத்தனை பாவங்கள் வராது. அது ஏதோ பெயரளவிற்கு என்று இருக்காது. சரியாக அந்த ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்ப இவருடைய உடலிலே மாற்றங்கள் ஏற்படும். ரொம்பவும் ரசிப்பது. கலைஞர் கூட இன்னும் அதைத்தான் ரசிப்பார். அவர் எழுதிய படங்கள் எல்லாம் தாண்டி ரசிப்பது. தில்லானா மோகனாம்பாள் படத்தில் பத்மினி ஆடுகிற போது நலந்தானா என்று பாடுகிற போது ஒரு கண்ணடி பார்ப்பாருங்க, அவ்வளோதான். பத்மினியாவது எதிர இருந்தவர்களாவது நாமாவது எல்லாம் இதற்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது. பாவை விளக்கு படத்தில் காவியம்மா பாடல், தாஜ்மஹால் மீது நடந்து வருவார். அந்த முகலாய உடைக்கும் அந்த நடைக்கும் ஷாஜகான் கூட அப்படி நடந்திருப்பானா என்பது சொன்னார். நீங்கள் இன்னமும் பூனா நடிப்பு அந்த இடத்தில் முகல்யாசம் படத்தை தான் இன்னமும் நடிப்புக்கு இலக்கணமாக காட்டுகிறார். பிருத்திவிராஜ் கபூர் நடிகர் திலகத்திற்கு முந்தைய தலைமுறை. ஆனால் அதில் பிருத்திவிராஜ் கபூரின் நடையும் நீங்கள் பார்க்கலாம், இங்கே நடிகர் திலகத்தினுடைய நடையும் பார்க்கலாம். அந்த மாதிரி நடையெல்லாம் பிறவியிலேயே மன்னனாக பிறந்தவனுக்கு கூட வராது. சிவாஜியிடம் பார்க்க போகிற போது இங்கே சந்திரசேகரன் நெருங்கியவர்கள் பல பேர் இருப்பார்கள். அவர் வான்லாம் சொல்ல மாட்டார். இந்த புருவம் உயரும், பார்வை மேலே வரும் அப்படிங்கிற என்று சொல்லுகிற போதே நமக்கு அடுத்து என்ன பேசுவது என்பதே தெரியாது. காரணம் அதையும் ரசிப்போம். அது அவர் சாதாரணமாக செய்கிற ஒரு செய்கை. அடுத்து சாப்பிட்டியான்னு கேட்குறதே வசனமாக தான் இருக்கும். சாப்பிட்டியான்னு கேட்குறப்ப ஒரு வசனம் இருக்கும். அவர் அடிக்கடி சொல்வார், தமிழனை நன்றி இல்லாதவன் என்று உன்னை போன்றவர்களெல்லாம் மேடையில் பேசாதீர்கள், அவனைப் போல் நன்றி உள்ளவன் யாரும் இல்லை, ஆனால் அவனைப் போல் ஞாபகம் மறதி உள்ளவனும் யாரும் இல்லை. அந்த நகைச்சுவையும் வரும், இது மாதிரி வரும். அதாவது நான் என்னுடைய கவலை என்ன, நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லித் தருகிறோம், ஆனால் இந்த படங்கள் எல்லாம் பாருங்களேன். கொஞ்சம் அவர்களுக்கு இந்த நீண்ட கதை என்பது பார்க்க சுமையாக இருக்கலாம், ஆனால் அதில் ஏதாவது ஒரு நுட்பத்தை சொல்லுகிற போது
படிக்காத மேதை படத்தில் கண்ணாம்பாவும் அவரும் அழுகிற காட்சி இருக்கிறதே, அதெல்லாம் நடிப்பாகவே நீங்கள் பார்க்க முடியாது. ஓடி வந்து விழுந்து அடுத்த நிமிடம் பார்ப்பவர்களை குலுங்க வைக்கின்றார். இப்படி நான் எல்லா படங்களையும் நான் சொல்கிறேன் என்பதை விட இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் சொல்வார்கள், சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி ஒரு கலைஞன் பிறப்பு தெரியுது. நான் சினிமாலாம் பார்ப்பேன் என்று சொல்வதில் எனக்கெல்லாம் பெருமை இல்லை. நான் மனிதன், உணர்ச்சிகள் நிரம்பிய மனிதன். எல்லாவற்றையும் என் கண்ணுக்கு நேரே பார்ப்பதை நான் விருப்பமுடையவன். நான் படிப்பதில் எந்த அளவிற்கு ஆர்வம் உடையவோ அதே போல் பார்ப்பதிலும் உடையவன். அப்படி அதில் ஈடுபட்டு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கே இருக்கிற எல்லோரும் மனசாட்சியோடு ஒத்துக்கொள்வோமேனால் இந்த திரைப்படங்களும் திரைப்பட கலைஞர்களும் இந்த பாடல்களும் இல்லாமல் போயிருந்தால் நம் வாழ்க்கையின் பாதி வெறுமையாக போயிருக்கும்.